இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று திருநெல்வேலியில் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நடந்து கொண்ட விதத்தை பார்த்துவிட்டு அந்த வழியில் போனவர்கள் வந்தவர்கள் எல்லாம் பார்த்து சிரித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய காமெடி கலாட்டா என்று மக்களே அதை வர்ணித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள்? கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த செல்வாக்கையும் இழந்துவிட்ட காங்கிரஸ் கட்சி திமுகவின் தயவில் அவர்கள் தோள் மீது அமர்ந்து அவர்கள் அரசியலை நடத்தி கொண்டு சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி தான் நேற்று நெல்லையில் ஒரு மோசமான செயலை அரங்கேற்றியது. அது என்ன? கோபம் வந்து 2 பேர் சண்டை போட்டு கொண்டால் ஒருவர் செருப்பை கழட்டி இன்னொருவரை அடிப்பார். ஆனால் அங்கே நடந்தது, அங்கே கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அவர்கள் போட்டிருந்த செருப்பை அவர்களே கழட்டி கொண்டு அந்த செருப்புக்கு சொந்தக்காரரே அவரே செருப்பால் அடித்து கொண்டார். அதிலும் சிலர் அடிப்பதை போல நடித்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு ஊடகம் கிண்டல் செய்திருக்கிறது. எதற்காக செருப்பால் அடித்து கொண்டார்கள்? தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும்பாலான இடங்களில் அமைப்பே இல்லை. ஆனாலும் திமுக தயவில் அவர்கள் தமிழ்நாட்டில் இருப்பதாக காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி போனதற்காக அவர்களே நொந்து கொண்டு அவர்கள் புத்தியை சந்தேகப்பட்டு அவர்கள் அறிவை சந்தேகப்பட்டு அவர்களாகவே செருப்பில் அடித்து கொண்டார்களா என்றால் அதுவும் இல்லை. காங்கிரஸ் கட்சி எப்படி இருந்தாலும் அதற்காக ஏன் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் செருப்பால் அடித்து கொள்ள போகிறார்கள் என்று நீங்கள் கேட்பது என்னுடைய காதில் விழுகிறது. எதற்காக செருப்பால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அடித்து கொண்டார்கள்? ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேண்டுமென்றே குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டு ராஜீவ்காந்தி கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் 32 ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவித்துவிட்டு சட்ட போராட்டம் மக்கள் போராட்டத்தால் வெளியே வந்து அதற்கு பிறகு சட்டம் படித்து சென்னை பார் கவுன்சிலில் அவர் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கிறார். அதாவது பேரறிவாளன் சென்னை பார் கவுன்சிலில் தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டது தவறு. அவர் ஒரு குற்றவாளி. ஆகவே அவரை எப்படி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்ய அனுமதிக்கலாம்? அப்படி அனுமதித்தது தேச துரோகம் என்று ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பலர் பேசி இருக்கிறார்கள். இதற்கு தூபம் போட்டவர் மயிலாடுதுறை தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா என்பவர். அந்த பெண்மணி தன்னை அரசியலில் சுதாரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி திட்டமிட்டு ஒரு வேஷத்தை ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அதை பார்த்துவிட்டு நெல்லையிலே இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நூதனமாக போராடுகிறோம், புதிய முறையில் போராடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் செருப்பை கழட்டி அவர்களாகவே அடித்து கொண்டார்கள். இது ஒரு தேவையில்லாத போராட்டம். இது ஒரு காமெடி போராட்டம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் மக்கள் மத்தியிலே நம்பிக்கை ஏற்படுகின்ற வகையில் அவர்கள் அரசியல் செய்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து அவர்கள் தொடர்ந்து போராடி இருந்தால் மக்கள் அவர்களை நம்பியிருப்பார்கள். அவர்களுக்கென்று சில கௌரவத்தை, சில சீட்டுக்களை கொடுத்திருப்பார்கள். காங்கிரஸ் கட்சி ஆண்டாண்டு காலமாக தமிழர் விரோத போக்கிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாட்டு தலைவர்கள் காமராஜருக்கு பிறகு யாருக்கும் முதுகெலும்பு என்பதே கிடையாது. டெல்லிக்கு காவடி தூக்குவதற்காக மட்டுமே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். தமிழர் நலன் சார்ந்து எதையும் பேசுவதில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சியை விட மோசமான சித்தாந்தம் கொண்ட பாரதிய ஜனதா கட்சி கூட தமிழ்நாட்டில் வளர்கிறது. காரணம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழர் நலனில் எந்த அக்கறையும் கிடையாது. ஆனால் தமிழர் நலனில் அக்கறை இருப்பதை போல காட்டிக் கொள்கிறார்கள். வட இந்தியாவில் ராமரை வைத்து அரசியல் நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் ராமரை வைத்து அரசியல் நடத்தினால்
எடுபடாது என்று நினைத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே பழனிமலை முருகனையும் திருப்பரங்குன்றம் முருகனையும் நம்பி அரசியல் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அந்த ஆன்மீக பயணத்தையும் அந்த ஆன்மீக அரசியலையும் உண்மை என்று நம்பி விளக்கை தேடும் விட்டில் பூச்சிகளாக சில தமிழர்களும் போய் அந்த கட்சியை ஒரு மகத்தான கட்சி என்று பேசிக்கொண்டு அவர்களும் ஏமாந்து தமிழக மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த வள்ளல் கூட கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிப்பட்ட திட்டம் கூட கிடையாது. ஒட்டுமொத்த தமிழினமே ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக கிளர்ந்து எழுந்த பொழுது அன்றைக்கு தமிழர்கள் விரோத போக்கை கடைபிடித்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிரான அரசியலை காங்கிரஸ் கட்சி நடத்தியது. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி செல்லா காசாகி போனது. இந்திரா காந்தியின் படுகொலைக்கு காரணமானவர்கள் பஞ்சாபை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். சத்வந்த் சிங்கும் பியான் சிங்கும் இந்திரா காந்தியை சுட்டு கொன்றார்கள். அனிச்ச மலரனும் மெல்லிய இந்திரா காந்தியின் உடலை 28 துப்பாக்கி தோட்டாக்கள் சல்லடையாக தொலைத்தது. அன்றைக்கு இந்திரா காந்தி இறந்ததற்கு பிறகு அன்றைக்கு இந்தியா எப்படி இருந்தது என்பதை பற்றி வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஒரு பத்திரிகை எழுதியது. இந்திய தீபகற்பம் கண்ணீரில் மிதக்கிறது என்று. இந்திரா காந்தி இறந்ததற்கு பிறகு டெல்லியிலே சீக்கியர்கள் தாக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சீக்கியர்கள் தாக்கப்பட்டதை பற்றி அன்றைக்கு இந்திரா காந்தியுடைய அருந்தவ புதல்வன் ராஜீவ் காந்தியிடம் கேட்ட பொழுது, ஒரு ஆலமரம் விழுகின்ற பொழுது சத்தம் கேட்கத்தான் செய்யும் என்று அந்த வன்முறையை நியாயப்படுத்தினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் இந்திரா காந்தியின் கொலைக்கு காரணமானவர்கள் சீக்கியர்கள் என்று சொன்ன அதே காங்கிரஸ் கட்சி பஞ்சாபை சேர்ந்த மன்மோகன் சிங்கை 2 முறை பிரதமராக்கினார்கள். 2 முறை அவரை பிரதமராக்கி அழகு பார்த்தார்கள். தமிழர்கள் மீது மட்டும் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழர்கள் மீது மட்டும் எப்பொழுதும் வெறுப்பு உணர்வையே காங்கிரஸ் கட்சி வளர்த்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் பேரறிவாளன் வெளியே வந்து படித்து பட்டம் பெற்றதை கூட அவர்களால் பொறுக்க முடியவில்லை. சொல்ல போனால் அங்கே போராடிய செருப்பால் அடித்து கொண்ட காங்கிரஸ்காரர்கள் பலர் படித்தே இருக்க மாட்டார்கள். குறைந்தபட்ச படிப்பை தான் பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ஜெயிலுக்கும் போகவில்லை, போராடவில்லை. ஆனால் பேரறிவாளன் 32 ஆண்டுகள் சிறையில் இருந்தாலும் வெளியே வந்து படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். சட்டம் சம்பந்தமான பட்டத்தை வாங்கி இருக்கிறார். BL படிப்பை முடித்திருக்கிறார். நீதிமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு போற்றப்பட வேண்டிய நிகழ்வு. பல்வேறு கொடுமைகள், சிறைச்சாலைகள் சிந்தனையை சிதைத்துவிடும். சிறைச்சாலைகள் சிலரை மனரீதியாக ஊனமாக்கிவிடும். சிறைச்சாலைகள் சிலரை செயல்பட முடியாமல் முடக்கி போட்டுவிடும். ஆனால் அந்த சிறைச்சாலையிலும் இருந்து வெளியே வந்தாலும் கூட செயல்பட்டு படித்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஒருவர் முன்னேறி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல். அப்படிப்பட்ட ரோல் மாடல் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய செருப்பை கலட்டி தானே அடித்துக் கொள்கின்ற காங்கிரஸ்காரர்கள் இந்த தமிழகத்தின் சாபம். இந்த தமிழகத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சி அகற்றப்பட வேண்டிய ஒன்று என்பதால் தான் அதை உணர்ந்து கொண்ட அந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களே அந்த கட்சியில் இவ்வளவு நாட்கள் இருந்ததற்காக அவர்கள் செருப்பை கலட்டி அவர்களே அடித்து கொண்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.